ஆசை இருந்தா உங்க அப்பா கிட்ட கொடுத்து என் கையில தர சொல்லு. நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். இதை நீங்களே எடுத்து அம்மா கையில கொடுத்துருங்கப்பா. எதுக்கு? அப்பா வேற யாரோ கல்யாண செலவுக்கு இல்லப்பா, என்னோட கல்யாண செலவுக்கு தான். எடுத்து கொடுங்க. யார் சம்பாதிச்ச பணம்? பூங்கவனம் அண்ணன் சம்பாரிச்சதுதான். ஆனா இப்ப அது ஏன் பணம் தான்ப்பா. அப்போ இது ரத்த பணம், அப்படித்தானே? பா ஏன்பா இப்படி பேசுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீ சம்பாதிச்சாலும் அந்த பூங்காவனை சம்பாதிச்சாலும் இது ரத்த பணம் தான். அது ரத்த கவிச்சி வீசுற பணம். நான் தொட மாட்டேன். ஐயோ, 2 லட்சம் என்கிட்ட கொடுத்தா நான் வச்சுக்க மாட்டேனா? ஆனா நீ சுயமா சம்பாதிக்கிற பணத்தை நான் தொட மாட்டேன்னு சொல்லல. நீ உழைச்சி சம்பாதிச்சு ஒரு 10 ரூபா கொண்டு வா, அதை நான் கண்ணில் ஊத்தி வச்சுக்கிறேன். ஆனா என் உசிரே போனாலும் இந்த ரத்த பணத்தை சத்தியமா நான் தொட மாட்டேன். அப்பா எதுக்குப்பா இப்படி பேசுறீங்க? எத்தனை தடவை அவங்ககிட்ட சொல்றது? நீ அடுத்தவங்களை அடிச்சு பிடுங்கி தர பணம் இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு தேவைப்படுதே, என்கிட்ட கொடுங்க. சரிப்பா, நீங்க வாங்கிக்க வேணாம். அட்லீஸ்ட் அம்மாவையாவது வாங்கிக்க சொல்லுங்க. முடியாது. இத பாரு, நீ வாழறது கிடைச்ச 2வது வாய்ப்பு. தயவு செஞ்சு இதையாவது சரியா வாழு. இல்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த பொண்ணு ராதா பாவண்டா. மாணிக்கம் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டான்னு பார்த்தல்ல? அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீ மாறுறா. அவ கழுத்துல நீ போட போற 3 முடிச்சு உன் கடந்த காலத்துக்கு போடுற கடைசி முடிச்சுன்னு வச்சுக்க. அதை அப்படியே மூட்டை கட்டி புதைச்சிடு. எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொண்ணு கூட ஒரு நல்ல மனுஷனா வாழப்பாரு. அப்ப நான் என்ன கெட்டவனாப்பா? நீ கெட்டவன் இல்லடா, பாவி, மகா பாவி. அது எதுக்கு இப்போ? இத பாரு, உனக்கு எனக்கு ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. முதலும் கடைசியுமா ஒன்னு கேட்கிறேன். தயவு செஞ்சு அந்த பூங்காவனத்தை விட்டுட்டு வந்துரு. இந்த பொண்ணு ராதா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தப்பாரு. அது ஒண்ணு மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். ஒரு தகப்பனா பெத்த புள்ள உயிரோட இருக்கணுங்கிற ஆசையில நான் உங்ககிட்ட கேட்கிற வரோன்னு நினைச்சுக்க. பா என்னப்பா இப்படி பேசுறீங்க? இந்த குடும்பத்தை கைவிட்ட மாதிரி அந்த பொண்ணையும் கைவிட்டுறாத. பெரிய அயோக்கியத்தனமா போயிடும். அதை தாங்கிக்க முடியாம நிறைய உசிரே போனாலும் போயிடும். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவரு? டேய், அவர் அப்படி இருந்துதான் உன்னை வளர்த்தாரு. நீ மாறினதுனால அவரும் மாறணும்னு எதிர்பார்க்காத. என் புருஷனோட நேர்மையில எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. புருஷன் முன்னாடி 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அப்படிதானே? இப்ப இந்த பணம் வேணுமா வேணாமா? அவரே சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை கையால கூட தொட மாட்டேன். ஐயோ வெற்றி, அப்ப இந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கோயில் உண்டியில தூக்கி போட்டு போக வேண்டியதா? ஐயோ. இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நந்தினி, அத்தை, சித்ரா, சீக்கிரம் முடிங்கம்மா. காலையில வெள்ளன எழுந்துக்கணும்ல. சரிங்க அத்தை. சரி அத்தை. இளையவரே. அண்ணி, இப்ப எனக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை.
எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்பவே லேட் ஆயிருச்சு, நீங்க போய் தூங்குங்க. பேசினா கூட ஆறாத துக்கத்தை கொடுத்திருக்கீங்களே, எப்படி நான் போய் நிம்மதியா தூங்க முடியும் சொல்லுங்க? ஏன் இளையவரே, நீங்க ரொம்ப படிச்சவரு, ஊருக்கே தீர்ப்பு சொல்றவரு. நியாயம்னா நியாயம்தான், தர்மம்னா தர்மம் தான்னு அதுதான் உங்களோட எப்பவுமே நிலைப்பாடு. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன நியாயம் கூட புரியாம போயிடுச்சே, அதுவும் பெத்த பொண்ணு விஷயத்துல. வெற்றி அபிய வேண்டான்னு சொல்லிட்டான் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு பின்னால 1000 விஷயம் நடந்திருக்கும். உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க? ஏன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு என்னால சில வார்த்தைகளை பேச முடியல, நான் பேசவும் மாட்டேன். ஆனா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இளையவரே, அது மட்டும் நிச்சயம். துப்பாக்கி முனையில அபிய நீங்க சம்மதிக்க வச்சீங்கன்னு வச்சுக்குவோம். யூகேக்கு போய் சக்தி கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு நீங்க எதை வச்சு மிரட்டுவீங்க சொல்லுங்க? இளையவரே, கல்யாணங்கிறது தாலியும் கழுத்தும் ஒண்ணு சேர்ற விஷயம் மட்டும் இல்ல, மனசும் மனசும் ஒண்ணு சேர்ற விஷயம். சாகர வரைக்கும் ஒருத்திய பிடிக்காத புருஷன் கூட வாழ சொன்னா அவ வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அந்த புருஷனுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதை எப்படி உங்களால தடுக்க முடியும்? பெரிய தப்பு பண்றீங்க இளையவரே. நீங்க கெடுக்கிறது அபியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த சக்தியோட வாழ்க்கையும் சேர்த்து தான் கெடுக்கிறீங்கன்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அபி கழுத்துல வெற்றி கட்டினது கட்டாய தாலிதான், அது நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப கட்டாயப்படுத்தி நீங்க பண்ணி வைக்கிற கல்யாணம் இருக்கே, இது அதை விட நியாயமே இல்லாதது. சொல்ல போனா இதெல்லாம் ஒரு பெரிய பாவம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னாச்சு வெற்றி? மெதுவா, அப்படிதான். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உனக்கு ஒண்ணும் ஆகாது.
அடேயப்பா, முறைச்சா பயந்துருவோமா நாங்க? இதோ பாரு, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஊர்ல இருக்கிறவளுங்க வேணா உன்னை ரவுடி வெற்றியா பார்த்திருக்கலாம். பழம் தெரியுமா? ஞானப்பழம். அந்த ஞானப்பழ வெற்றியவே பார்த்தவன் நானு. 10 வருஷமா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மவன் இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்றனா இல்லையான்னு பாரு. அப்புறம் எப்ப பார்த்தாலும் இந்த முறைக்கிறது, சிரிக்காம இருக்கிறது, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மாத்திரை சாப்பிடுற மாதிரி டெய்லி 3 வேளைக்கு நீ என்ன 10 நிமிஷமாவது கொஞ்சிட்டு தான் வேலையை பார்க்கணும். இல்லன்னு வெய்யு, ஒரு பக்கம் கையு, இன்னொரு பக்கம் காலு, ரெண்டுத்தையும் உடைச்சிட்டு நான் உன்னை கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். காலு வேணுமா காதல் வேணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க? என்னடி கொஞ்சல் இது? மொரட்டுத்தனமா கைய உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன்னு. மா, லவ் பண்றப்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அது கூடவே உனக்கு தெரியாது? 8ஆப்பு வரைக்கும் படிச்சிருக்கியான், அறிவுல? ராதகண்ணு, லவ் பண்றதுல நீ வெறும் எல்கேஜி, ஆனா உங்க அம்மா பிஹெச்டி. உங்க அம்மா நான் இப்படி எல்லாம் லவ் பண்ணு கேட்டேன்னு வச்சுக்க, அவ காலை தொட்டு கும்பிடுவேன். யோ, உங்க அம்மா என்ன லவ் பண்ண அழக இன்னி வரைக்கும் மறக்க முடியாதனாலதானே அவ என்ன செருப்பால் அடிச்சாலும் நான் அவ காலடியே விழுந்து கிடக்குறேன். சும்மாரியா? கல்யாணம் மாற பொண்ணு வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கல்யாண பொண்ணு நேரத்தோட தூங்கணும். மணவரையில தூங்கி விழுந்தா ஊர்க்காரங்களா சிரிக்க மாட்டாங்களா? இந்தா ஒழுங்கு மரியாதை இந்த பாலை குடிச்சு தூங்கு. மா, போன குடுமா. தரேண்டி, நீ குடி பால. மா, நான் அதெல்லாம் குடிக்கிறேன், நீ போன குடுமா. இந்த பாரு, போட்டோவையே பாத்துட்டு இருக்காம சீக்கிரமா பாலை குடிச்சுட்டு தூங்கு. அப்பதாண்டி கலையா அழகா இருப்ப. என்னையா திடீர்னு ஒரு மாதிரி வாட்டமா இருக்கிற? நேற்றுதான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு குட்டி ரோசாவை பறிச்ச மாதிரி இதே கையில ஏந்திர மாதிரி இருக்கு. நாளைக்கு அதே ரோசாவை இன்னொருத்தர் கையில ஒப்படைக்க போற. வாழ்க்கை எவ்வளவு சின்னது பத்தி ஆயுசு. இதுக்கு ஏன் நீ இவ்வளவு ஃபீல் பண்றா? அவ மனசுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிட்டு அவன் நம்ம கூடவே தானே சந்தோஷமா இருக்க போறா. நீ கையில ஏந்தின ரோசா எப்பவும் கையை விட்டு எங்கேயும் போவாது. கவலைப்படாம சந்தோஷமா இருயா. யோ, இதே காரணம் வச்சுட்டு நாளைக்கு கோயில்ல வந்து சரக்கடிச்சிட்டு நிக்காதா? அப்படி நின்னு வைய என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. என்ன ஐசு, என் பொண்ணோட கல்யாணம் முடியிற வரைக்கும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னதான் நடந்தாலும் சரி, வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டோம் இந்த மாணிக்கா. எஸ். அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? இப்பதான் அண்ணி வந்து பேசிட்டு மனசை புண்படுத்திட்டு போனாங்க. இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க? இப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னே எனக்கு தெரியல. ஒரு பக்கம் அந்த வெற்றி இவளை வேணான்னு சொல்லி அனுப்பிட்டான். என் பொண்ணோட வாழ்க்கை போச்சேன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த சக்தி வந்தா. அவனுக்கு அபிய பேசி முடிச்சிட்டீங்க. அபியும் சம்மதம் சொன்னான்னு தானங்க சொன்னீங்க. அப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அபி இதுக்கு முழு மனசோட சம்மதம் சொல்லலையா? ஏன் இப்படி பண்ணீங்க? இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம புள்ள வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அவ அழுறாங்க. அவன் என்ன விடல. எப்படியும் திரும்ப வந்து என் கூட வாழ்வான்னு சொல்றாங்க. எதை நம்பி அவ சொல்றா? எந்த நம்பிக்கையில அவ சொல்றான்னு எனக்கு தெரியலங்க. அவளுக்கு என்ன பைத்தியமா பத்மா? நாளைக்கு அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் நடக்க போகுது. வேற கல்யாணம் பண்ணிட்டான்னா இவ அவனுக்கு பொண்டாட்டியே இல்ல. அது அவளுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஆனா அவன் மனசு முழுக்க அந்த பையன் தானே இருக்கான். அவளால எப்படிங்க சக்தி கூட நிம்மதியா வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அவனை நினைச்சுதா அவ அந்த தாலியை கழட்டாம இருக்கா. விடிஞ்சா கல்யாணம். இன்னும் அவ கழுத்துல இந்த தாலி தொங்கிட்டு தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்காக அந்த தாலி அவ கைட்டு கொடுப்பான்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல 2 தாலி அவ கட்டிக்குவாளா? பத்மா, என்ன பேச்சு பேசுற நீ? இல்லங்க, நாளைக்கு ஊர்க்காரங்க கேட்க போற கேள்வி என்ன இப்ப கேக்குறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவன் கட்டின தாலி கழுத்துல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அவ வேற ஒரு தாலியை ஏத்துக்கவே மாட்டா. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ கிட்ட இருந்தா அந்த தாலியை எப்படி வாங்க போறீங்க சொல்லுங்க. எல்லாம் சூர்யா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். தென்றல் வந்து என்னை தொடும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தென்றல் வந்து என்னை தொடும் தொடர்கிறது. சாரி அபி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டான நியூஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சப்பவே நானும் ரொம்ப த்ரில் ஆயிட்டேன். உனக்கு உடனே ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் அப்படியே மறந்து போயிட்டேன். தூங்க போறப்ப தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, எதுக்கும் உன்னை பார்த்து சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். ரூம் லைட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா, சரி அதான் கதவை தட்டி உன்னை அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல. உள்ள வரலாமா அபி? வா. அபி, ஆக்சுவலா ஈவினிங் என் ஃப்ரெண்டு வெற்றியை பார்க்கறதுக்காக உன்னோட மெக்கானிக் ஷெட் போயிருந்தேன். அங்க போனா அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவனுக்கு நாளைக்கு தான் மேரேஜா. இதெல்லாம் ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை தான். ஆனா முழுசா கேட்டதான் இது பயங்கரமான ஷாக்கிங் நியூஸா இருக்கு. ஐ மீன் ஷாக்கிங் கூட சொல்ல முடியாது, ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ்னு வச்சுக்கேன். என்னால இந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அபி. இன்விடேஷன் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை நீ பார்த்தன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா எக்ஸைட் ஆவ. இந்த பாரு. சி, நான் சொல்லல உனக்கே எக்ஸைட்டடா இருக்குன்னு. நமக்கு மேரேஜ் நடக்கிற அதே நாள்ல அவங்களுக்கும் கல்யாணம். அது கூட பெரிய விஷயம் இல்ல. நம்ம மேரேஜ் நடக்க போற அதே கோவில தான் அவங்க மேரேஜ் நடக்க போகுது. குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்ல?